ஹாய் என் அன்பான சொந்தங்களா, நான் எங்கே இருக்கேன் பாருங்கள். இப்போ கடல் கரையோரம், அதாவது கடலோரம் வாங்கிய காற்று பாருங்க. குளிராக இருந்தது நேற்று பாருங்க. திருச்செந்தூர் பாருங்க, முருகர் கோயில், எல்லாரும் தங்குவாங்க. முருகர் கோயில் பாருங்க. சத்தியமாக ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை தான் எனக்கு சத்தியம். என் ஐயா முருகர் வாசலில் நாங்கள் படுத்து கிடக்குறோம். இங்கே விரிச்சுக்க ஒரு போர்வை கூட அங்கே இருக்குது இல்லை, கீழே மண் தரையில் தான் படுத்து கிடக்குறேன். இன்றைக்கி இந்த நாளில் என் ஐயா முருகன், அதை பாருங்கள் முருகர் கோயில், சொல்ல வார்த்தை எல்லாம் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை தான். நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே வந்து நான் படுப்பேன்ட்டு, என் ஐயா வாசலுக்கு நான் வருவேன்ட்டு. மிகவும் ஒரு விசேஷமான ஒரு கோயில் திருச்செந்தூர் கடற்கரையில் படுக்கிறது பெரிய ஒரு அற்புதம். நிலாவை பாருங்க, நிலாவை பாருங்க, பௌர்ணமி நிலாவு எவ்வளோ ஒரு அழகா அற்புதமாக. மனசுக்கு என்னதான் மனசில் வேதனை கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு நிறைவாக இருக்குது மனசுக்கு. என்னப்பா விடா? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் திருச்செந்தூர் ஃபஸ்ட்டு வாட்டி வரேன். கடவுள் இந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்துக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கணும், முடிஞ்ச அளவு நல்லது செய்யுங்க, யாரும் கெட்டு போக நினைக்காதீங்க. நம்ம நிழல் கூட நமக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. வாழ்கிற வாழ்க்கையில் இந்த நொடி மட்டும் தான் நமக்கு சொந்தம். நாளில் எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் எங்கள் அம்மாவை தவிர வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி பார்த்துவாங்க. கடவுளுக்கு அடுத்து அம்மா தான் நமக்கு முக்கியம். சந்தோஷத்தை அம்மா தான் கொடுக்குறாங்க. இட்டு வந்தாங்க. எனக்கு திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும், அதனால் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் அந்த நிலவு போல் எல்லாம் பழிச்சுன்னு இருங்க, யாரும் கெடுதல் நினைக்காம நிம்மதியாக இருக்குது வாழ்கிற வாழ்க்கையில். இந்த நிலவு பார்த்தீங்களாப்பா, எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ அழகாக நிலா வெளிச்சம். நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் எதுக்கு நம்ம திருநூறு பூசுகிறோம்? கடைசி காலத்தில் அந்த திருநூறு மட்டும் தான் நமக்கு சொந்தனால தான் திருநூறு நம்ம பூசுகிறோம். வாழ்க்கையில் வேறு எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. தத்துவம் சொல்லிட்டான் என் பிள்ளை, ஆனால் உண்மையை சொல்லிட்டான். நிலவு பாருங்கள், நிலவு போல் என்றைக்குமே மனசில் 1000 வேதனை இருக்குது, 1000 கவலை இருக்குது. ஆனாலும் இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் இந்த கடற்கரையில் அவர் வாசலில் படுத்து கிடக்கிற பாக்கியம் எனக்கு கொடுத்ததுக்கு என் ஐயா சந்தோஷம் தான். நிலவு